எல்லாருக்கும் வணக்கம். காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்னது மாதிரி நான் எழுதலை. இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்த்ரா பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், படிக்க கொடுத்தது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு. அந்த நட்பில் இவர் இன்றைக்கி தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இந்த படத்தை நம்பி, மந்த்ராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கி அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும். அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த போராட்டம் இன்றைக்கி அவர் வேறு ஒரு களத்துக்கு எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும்போது தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா. அவரை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் நான் பேசிகிட்டே இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ளே முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமாக தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ளே வச்சுருப்பார். அங்கேயே படுத்து, அங்கேயே அங்கேயே எழுதி ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலையோன்னு எனக்கு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்கார். அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் நட்புக்குள்ளே இருக்கும். எங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருக்குது. தொடர்ந்து அது கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் இதில் நடித்தவர்கள், இந்த படம் எப்போயுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று சொல்ல தான் கொண்டே இருக்கிறது. வெறுமனே ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்காக போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது. அது எத்தனை போய் பேரை சேர்ந்து போகுன்னு தெரியுது. ஆனால் இந்த படம் உருவக்கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு களம் பத்திரிகையாளர்கள் தான். எல்லோருமே உழைப்போம். புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும். காரணம், ஒரு சமூகம், எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு பெரிய காலகட்டம் இருக்கும். எனவே படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால், புதிய சிந்தனைகள் இல்லை என்றால், மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடுக சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். படைப்புகள் தான் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டு இருக்கிறது. எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகச்சிறந்த உழைப்பாளிகள், போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கும் சினிமா ஜாம்பவான்கள் அவர்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கும் ஊடக மீடியா ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். பெல் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த படம் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, காலையில் தற்செயலாக நம்ம ஓதுவர் ஃபோன் அடித்தார். நீங்கள் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தார். ஓதுவர்னா அவர் டெய்லி அண்ணாமலையார் முன்னாடி பாடிட்டுருக்கிறவர். அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு உயிர். அவர் முன்னாடி, கடவுள் முன்னாடி டெய்லி பாடிட்டு இருக்கிறவர். அவர் தற்செயலாக எனக்கு கால் பண்ணுறாரு. நான் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்னா உங்களை பார்த்துட்டு போகலாமான்னு. இல்லை, நான் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கேன், வாங்க நீங்கன்னா இங்கே கடவுள் வாழ்த்து பாடினார். அவர் இந்த ஃபங்க்ஷனில் கடவுள் வாழ்த்து பாடினது இந்த படம் நல்லா வருங்கிற எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிறேன். நம்ம ப்ரொடியூசர் வாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கீழே வாங்க சார், ப்ளீஸ். லெனின் பாபு சார், இவர் தான் பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நம்ம ராஜ், வாங்க. இவர் தான் இபி. இவர் தான் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்தது. ஸோ இவருக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம டைரக்டர் மந்த்ரா, ஹீரோயின் இவானா, நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு ஹீரோயின், அவங்க ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் செகண்ட் ஹீரோ
எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட் செங்குட்டுவன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தை முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன்னு இல்லை, இவனை வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் இப்படி அமையாது. ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமேக்கு மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையும்னு தெரியல. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன். ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லோரும் மாதிரியும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கையாக இருக்குது. ஜெயிச்சிருவோம்.